Hi students, welcome to Mahimax. 10ஆம் வகுப்புல பயிற்சி 3.3ல மூணாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். பின்வரும் ஒவ்வொரு சோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பேவா காண்க. போன சம்ல மீசிமா கேட்டாங்க இல்லையா, இப்போ மீப்பேவா கேட்டிருக்காங்க. ஸோ அதை போடலாம். ஃபர்ஸ்ட் f of x கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை எழுதிக்கலாம். f of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 12 x power 4 minus x cube கொடுத்துருக்காங்க. இது f of x ஓட வேல்யூ. சரிங்களா? அடுத்து g of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, g of x is equal to 8x power 4 minus 3x cube plus 2x square கொடுத்துட்டாங்க. மீசிமாவும் கொடுத்துருக்காங்க. மீசிமா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 24 x cube x minus 1 into x minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு f of x தெரியும், g of x தெரியும், மீசிமாவும் தெரியும். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். மீப்பேவா is equal to நமக்கு மீப்பேவா தானே வேணும். அப்போ அது இந்த பக்கம் வச்சுன்னு மீதி பாருங்கள், f of x into g of x divided by மீசிமா. போன சம் போட்ட மாதிரியே தான், அங்கே மீப்பேவா வச்சுப்போம், இங்கே மீசிமா வச்சுக்கிறோம். தட்ஸ் ஆல். இங்கே ஃபஸ்ட்டு f of x பார்க்கலாம் பாருங்கள். f of x என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஆல்ரெடி 12 இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். இது ரெண்டுத்துலேருந்து காமனாக எதை வெளில எடுக்கலாம் பாருங்கள். இது 4x கியூப்லேருந்து ஒரு எக்ஸ் கியூப் வெளில எடுத்துக்கலாமா? எக்ஸ் கியூப் வெளில எடுத்தால் மீதி என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடைக்குமா? அதே தான் ஜி ஆஃப் எக்ஸில் பாருங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 8 அப்படியே இருக்குது, அதை எழுதிக்கிறோம். இதில் எல்லாத்துலேயும் வந்து காமனாக யாரை வெளில எடுக்கலாம் பாருங்கள், ஒரு எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்துக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுத்தால் இதில் எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் பவர் 2 இருக்கும் மைனஸ் இதில் இந்த 3, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வெளில போயிடுச்சுன்னா மீதி எக்ஸ் இருக்கும், இங்கே இந்த 2 இருக்கும். சரிங்களா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். இந்த 8x ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெருக்கினா 2 கிடைக்கணும், கூட்டினா -1 கிடைக்கணும். ஒரு 2 சரிங்களா? அப்போ இதோடைய ஃபேக்டர்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், x மைனஸ் 2 அடுத்தது x மைனஸ் 1, இதுதான் இதோடைய ஃபேக்டர்ஸ். ஒரு 2 இங்கே ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே -3 இருக்குது. ஸோ பாருங்கள், x மைனஸ் 2ன்னு ஒரு ஃபேக்டர் கிடைக்கும், x மைனஸ் 1ன்னு ஒரு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 8x ஸ்கொயர் இன்ட்டு x மைனஸ் 2 அண்டு x மைனஸ் 1. இது g of x உடைய வேல்யூ. g of x உடைய வேல்யூ அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். is equal to f of x வந்து 12 x cube into x minus 1. g of x ஓட வேல்யூ into 8x square into x plus minus 2 and x minus 1 divided by மீசிமா என்ன சொல்லியிருக்காங்க, 24 x cube x minus 2 and x minus 1 into x minus 2. இங்கே பாருங்கள், இந்த x minus 1க்கு x minus 1 கேன்சல் ஆகிடுமா, x minus 2க்கு x minus 2 கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் பாருங்கள், வேறு என்னென்ன இருக்குது, இங்கே ஒரு x கியூப் இருக்குது, இந்த x கியூப்க்கு இந்த x கியூப் கேன்சல் ஆகிடும். மீதி ஒரு 12 2 24, ஒரு 2 4 2 8. மீதி நமக்கு என்ன மீதி நிற்கிது பாருங்கள், ஒரு 4 நிற்கிது, ஒரு x ஸ்கொயர் நிற்கிது, ஒரு x minus 1 நிற்கிது. தட்ஸ் ஆல். ஸோ 4 x ஸ்கொயர் இந்த x minus 1, இதுதான் என்னது நமக்கு மீப்பேவா. மீப்பேவா. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் கமா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 இவற்றின் மீசிமா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, மீப்பேவாக கேட்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப். சரிங்களா? அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மீசிமா x cube plus y cube into x square plus xy plus y squareன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். மீப்பேவா is equal to
மீ பேவா இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை மீ சீமா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப், g of x x power 4 plus x square y square plus y power 4 divided by மீசிமா ஓட வேல்யூ x cube plus y cube into x square plus xy plus y square கொடுத்துருக்காங்க. இந்த x cube y cube கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், x power 4 plus xy x square y square plus y power 4 இருக்கு divided by x square plus xy plus y square இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா வகுத்தல் முறை, அந்த முறையை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வகுத்தல் முறை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, கண்டுபிடிக்கலாமா? நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x power 4 plus x square y square plus y power 4னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வகுத்தி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் பவர் 4 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எதால் பெருக்குன்னா நமக்கு ஒரு எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குன்னா வருமா, எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஒயர் இன்ட்டு இந்த எக்ஸ் ஒய்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ் கியூப் ஒய்ன்னு கிடைக்குமா, எக்ஸ் கியூப் ஒய்ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். டிவைட் பை மைனஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த வேல்யூ அப்படியே தான் நமக்கு வரும், ஏன்னா எக்ஸ் கியூப் வேல்யூ இல்லை, ஸோ 0 இருக்கு இல்லையா, அதனால் இந்த வேல்யூ அப்படியே தான் வந்துடும். மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய்ன்னு கிடைக்கும். இதுவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்க எக்ஸ் பவர் ஒய் பவர் 4 அப்படியே இறக்கிக்கலாம். இங்கே எக்ஸ் கியூப் ஒய்ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் ஒரு எக்ஸ் ஒய்யால் பெருக்கிக்கலாம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் ஒய் தான் போடணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் கிடைக்குமா, மைனஸ் ஒய் இல்லை, ஸோ அந்த ஒய் அப்படியே போட்டுக்கிறோம். ப்ளஸ் எக்ஸு ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்குமா, இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் தான் கிடைக்கும். அடுத்து எக்ஸு மைனஸ் திரும்ப இந்த ஒய் ஸ்கொயர் கொடுப்பேருக்குன்னா எக்ஸு ஒய் க்யூப்னு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் பாருங்கள், இது ரெண்டுமே சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணால் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கும். அடுத்தது மீதி ப்ளஸ் எக்ஸ் ஒய் க்யூப் இருக்கும், ப்ளஸ் ஒய் பவர் 4 இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும். இப்போ நம்ம எதால் மல்டிபிள் பண்ணணும்னா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ஆல்ரெடி, ஸோ இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஒய் ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு கிடைக்குமா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னா எக்ஸ் ஒய் க்யூப், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் 4. ஸோ மைனஸ் பண்ணும்போது சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே கேன்சல் ஆகிடும். 0ன்னு கிடச்சிருதா, 0ன்னு கிடச்சிது. இப்போ இதோட மீப்பேவா நமக்கு என்னது, எதால் வகுக்கும்போது நமக்கு 0 கிடைக்குதோ அதுதான் அதோடைய மீப்பேவா. ஸோ அதோட மீப்பேவா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் இதோடைய மீப்பேவா. சரிங்களா? இதோட பயிற்சி 3.3ல் 3வது சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 4வது சம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.